சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு அந்த மீனா வந்து என்னை இங்க அவமானப்படுத்திட்டு போறா, நீ என்னடனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கவும், அவளை எங்க அடிச்சா எங்க வலிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க விஜயா. அதுக்கு அடுத்துதான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷை கூட்டிட்டு போய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி வந்து ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. கிறிஷை வந்து உங்களை நம்பி நாங்கள் எப்படி அனுப்புறது? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க. அங்கே என்னடனா கிறிஷை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் கிறிஷை வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை நம்பி நாங்கள் எப்படி கிறிஷை வந்து அனுப்பி விடுறது? இவ்வளோ தூரம் உங்கள் பேசினாங்களோ உங்கள் பொண்ணை முதல்ல வர சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு நான் கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் கிறிஷை நாங்கள் உங்களோட அனுப்ப முடியும். அப்படி இல்லாட்டி கிறிஷை வந்து உங்களோட அனுப்பவே முடியாது. அதே மீறி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என் பேரனை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இதே பேரனை தானே நீங்கள் அன்னைக்கு அனாதையை விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. விஜயா வராங்க. விஜயா வந்து அந்த கிறிஷோட பாட்டியை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிறிஷை வந்து நான் கூட்டிகிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ரோகிணியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா. உங்கள் பொண்ணு தானே, அட்டன் பண்ணுங்கள், நாங்களே பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.